ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப ஒர்க் இருக்க மாதிரி ஒரு vlog தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஆன்லைன் ஆர்டர்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஊர்லேருந்து வந்திருக்கு. இந்த ஃபஸ்ட்டு பார்சல் பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து வந்திருக்கு. கஸ்டமர் வந்து 3 சாரீஸ் வந்து வச்சு விட்டுருக்காங்க. நம்ம இந்த சாரீக்கான ஃபால்ஸு லைனிங் நம்ம போட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸ் வந்து சின்ன ஆல்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. அதை நான் கரெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த சாரியோட ஃபைனல் லுக்கும் நான் உங்களுக்கு இதுலேயே ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு பட்டு சாரீ, ஒரு நார்மல் சாரீ, இன்னொன்று வந்து ஒரு சாஃப்ட் சாரீ மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. 3 சாரியுமே ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு நாளைக்கு மொத்தமாக ஒரு 3-4 கஸ்டமருக்கு சேரக்கூடிய ஃபேப்ரிக்ஸ் எல்லாம் ஒரு நாள் போய் ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன். இது பார்த்திங்க அப்படின்னா திருப்பூரில் இருக்கக்கூடிய கஸ்டமர் தான், சுகன்யான்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப ஹாப்பி. அவங்களுக்கு வந்து நான் அவங்கள்ட்ட ஒவ்வொரு விஷயமும் கேட்டு தான் இப்படி நான் ஸ்டிச் பண்ணட்டுமா, இப்படி நான் இது மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணட்டுமா அப்படின்னு அவங்கள்ட்ட சஜஷன் கேட்டு தான் நான் ஸ்டிச் பண்ணேன். அவங்களுக்கு ஃபைனல் அவுட்புட்டும் ரொம்ப சூப்பராக வந்திருந்து. இது ஆக்சுவலாக அவங்க ஸ்டிச் பண்ண அளவு ப்ளவுஸ் தான் வந்து வச்சு விட்டுருந்தாங்க. ஒரு சாஃப்ட் சில்க் சாரியும், அது போக அவங்களுடைய ஒரு பட்டு சாரிக்கு வந்து ஃபேப்ரிக் கொடுத்து விட்ருந்தாங்க. அப்புறம் லைனிங்கும் அவங்களே பர்ச்சேஸ் பண்ணி வச்சு விட்டுட்டாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, அவங்க கொடுத்ததில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்தது. அதை நான் அவங்கக்கிட்ட சஜஷன் சொன்னேன். அப்புறம் சரி, நீங்கள் அப்போ வந்து அதுக்கு சில்க் காட்டன் ப்ளவுஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க, எடுத்து ஸ்டிச் பண்ணி எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க. ஆனால் அதோட ஃபைனல் காமிக்க முடியல. நான் அதை அவங்களுக்கு கொஞ்சம் கொரியர் வச்சு விட்டுட்டேன் அதுக்கு முன்னாடியே. இப்போ பழனியிலிருந்து ஒரு ஆர்டர் வந்திருந்தது. அவங்களுடைய ப்ளவுசஸ் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு 5-6 சாரீக்கு பக்கம் கொடுத்துருந்தாங்க. ஒரு 2 சாரீ வந்து பைப்பிங் ப்ளவுஸ், அதாவது வந்து அந்த ஃபஸ்ட்டு சாரியும் பைப்பிங் ப்ளவுஸ், 2வது இந்த பிங்க்குக்கும் அப்படியே அந்த செல்ஃப் ப்ளவுஸாகவே வருது. ரன்னிங் ப்ளவுஸ் மாதிரி இந்த மாதிரி புட்டா ப்ளவுஸ் வரதுனால ஸ்லீவுக்கும் நெக்குக்கும் பைப்பிங்கே நான் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். இன்னும் ஒரு 3 சாரீ மட்டும் கொஞ்சம் ஏதாவது சின்ன பேட்டர்ன், மைல்டாக ஏதாவது பேட்டர்ன் பண்ணி தர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் அவங்க கேட்ட மாதிரி, ஒரு சிலர் வந்து ரொம்ப ஹெவியாக போடுவாங்க, ஒரு சிலர் அப்படி ஹெவியாக போட மாட்டாங்க. இந்த சாரீ இருக்குல்ல, இது ஒரு சாஃப்ட் சில்க் சாரீ. ப்ளவுஸும் முந்தியும் வந்து க்ரீன் கலரில் ரொம்ப மைல்டாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு ரைட் சைட் ஷோல்டர் கிட்ட வந்து நம்மளுக்கு இந்த பேட்ச் ஒர்க் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணியிருந்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து ஸ்டிச்சிங் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து நான் எல்லா ப்ளவுஸுடைய இமேஜஸும் போஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் கம்பல்சரி போய் பாருங்கள். உங்களுக்கு அது தேவைப்பட்டால் கூட அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் தாராளமாக உங்களுடைய டிசைன் கட்டியோ இல்லை நீங்களே கூட ஸ்டிச் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்யூ சாரீ மாதிரி சில்வர் வித் ப்ளூ கலரில். சாரியும் ப்ளவுஸும் சிமிலராகவே தான் இருக்கிற மாதிரி இருந்தது. கொஞ்சம் தான் அது வந்து சாரீ ப்ளூ, இது ஒரு லைட் பீச் கலர் மாதிரி வரும். நான் என்ன பண்ணேன், ஸ்லீவுக்கு ஸ்கேலப் டிசைனும், பேக் நெக்குக்கு ஹை நெக்காகவும் ஃப்ரண்ட் ஓப்பனாகவும் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் ஒரு சாரீ பார்த்திங்க அப்படின்னா, ஒரு ஆஃப் ஒயிட்டில் ஒரு கோல்டனில் வந்து செக்குடு டிசைன் வந்த மாதிரி. இதுக்கு வந்து பிங்க் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஹெவி ஒர்க், இந்த ஸ்டோனு லேஸ் இந்த மாதிரியெல்லாம் வைக்க வேண்டாம்னு முதலையே சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா, ஸ்லீவுக்கு வந்து பைப்பிங் போட்டுட்டு பேக் நெக் பார்த்திங்க அப்படின்னா இன்விசிபிளாக அந்த உள்ள வந்து எப்படி சொல்கிறது, பேக் நெக்கில் தெரியாத அளவுக்கு பைப்பிங்கும் சின்னதாக அந்த இடத்துல அந்த பைப்பிங் நம்ம ரெடி பண்ணியிருப்போம் இல்லையா, அதில் ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஒரு லீஃப் மாதிரி பேக் நெக் ரெடி பண்ணியிருந்தேன். வி மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. கஸ்டமர் பார்த்துட்டு அவங்களுக்கும் சின்ன கரெக்ஷன் இருந்தது. அது அவங்க வந்து பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் சாரீ பார்த்திங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து பார்சல் பண்ணி இது வந்து நம்ம ஆன் த வே பழனி போகிறதுனாலையும் வர்றதுனாலையும் அவங்களுக்கு கொடுத்துருவோம். வெளியே இருந்து வர பார்சல் மட்டும் இது பார்த்திங்க அப்படின்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். அங்கேருந்து நம்மளுக்கு குத்தாலம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக இதோட தெரியல. இவங்க கொடுத்துருந்தெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் 2 ப்ளஸ் வந்து ஒரு செட் சுடி கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அனுப்பியாச்சு. அது போக 2வது ஆர்டரும் அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அதை நான் ஃபோட்டோ வீடியோ கேப்சர் எடுக்க முடியல. இது என்ன பண்ணியிருந்தோம், பைப்பிங் ப்ளவுஸும் ஒரு செட் சுடிதாரும் ப்ளஸ் வந்து ஒரு நார்மல் ப்ளவுஸும் அடிச்சிருந்தோம். இதுவும் பார்சல் பண்ணி பேக் பண்ணி பாவா கிட்ட நான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பெங்களூர் கஸ்டமரோடதும் ஃபினிஷ் பண்ணி வச்சுட்டோம். அவங்களோடதும் நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன்.
இது வந்து பெங்களூர் கஸ்டமரோடது. இது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வீடியோட ஸ்டார்ட்டிங்லேயே காமிச்சிருப்பேன். ரொம்ப அவங்க வந்து லீனா இருப்பாங்க. ஃப்ரண்ட்டில வந்து பிரின்சஸ் கட்டே போட்டு குடுத்துருங்க 3 ப்ளவுஸ்க்குன்னு சொல்லிட்டாங்க. சாரீல ஆஃப் ஒயிட் வந்ததுனால, நான் ஆஃப் ஒயிட்ல வந்து பேக் ரோப்பும், பைப்பிங்கும் ஸ்லீவ் போட்டிருந்தேன். ஷோல்டரில் வந்து சின்னதா ஒரு பஃப் குடுத்துருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இதில அவங்களுக்கு சின்ன கரெக்ஷன் வந்திருக்கு. அந்த கரெக்ஷன் எங்கே அப்படின்னா, பாடியில ஃப்ரண்ட் அண்ட் பேக்லலாம் இல்ல. ஹார்ம்கோல் கிட்ட மட்டும் சின்னதா லூஸா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேபி நெக்ஸ்ட் டைம் குடுக்கும்போது அந்த கரெக்ஷனை நம்ம சரி பண்ணி குடுத்துருவோம். ஏன்னா, இது டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ போஸ்ட்டே பண்றேன். ரொம்ப நல்லா இருந்தது. பட் இந்த ப்ளவுஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி சாரியை வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுற மாதிரி. இந்த சாரீ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு லைட் க்ரீம் கலரில் வந்து ஒரு க்ரீன் கலரில் பார்டரு லீஃப் டிசைன் போட்டிருந்தது. இதுக்கு இந்த ப்ளவுஸ்லேயும் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட் போட்டுட்டோம். பிரின்சஸ் கட் போட்டு லாங் ஸ்லீவில் ஷோல்டர் பஃப் கொடுத்துருந்தோம். பேக்கில் வந்து இந்த சாரியில் ஒரு பேட்டர்ன் வந்தது. அந்த பேட்டர்னேவே நான் கேன்வாஸ் வச்சு நான் திருப்பி ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். அப்புறம் எல்லா பக்கமே வந்து ஹெம்மிங் பண்ணியிருந்தேன். ரொம்ப நீட்டாக இருந்தது. பார்க்கவும் நல்லா அழகாக ஃபுல் ஃபினிஷிங்காக வந்திருந்தது ப்ளவுஸு. சாரீ கலர்லேயே வந்து சில்க் காட்டன் நீங்கள் எதில் பைப்பிங் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. காட்டன் கிளாத்லேயே எதுலேன்னா சில்க் காட்டன் ஃபேப்ரிக் இருக்குதுங்களா, ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கு, அதில் எடுத்துகிட்டு வந்து தான் நான் பைப்பிங் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த பேக்கில் அந்த சாரியில் வரக்கூடிய பேட்டர்னையே நான் வந்து பேக் நெக்குக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. ஃபினிஷிங்கும் நீட்டாக வந்திருந்தது. நெக்ஸ்ட்டு சாரீ பார்த்தீங்கன்னா, அந்த பட்டு சாரீ மாரி வந்திருந்தது இல்லைங்களா? அந்த பட்டு சாரீக்கு வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸ்லீவ் வந்து மிடில் ஸ்லீவில், ஏன்னா 2 சைட் பார்டர் வந்தது சாரீக்கு. ஒரு சைட் பார்டர் வந்து பெருசாவும், ஒரு சைட் பார்டர் சிறுசாவும் வந்திருந்தது. நான் என்ன பண்ணேன், மிடில் ஸ்லீவில் ஷோல்டர் பஃப் இல்லாமல், ஏன்னா ஷோல்டர் பஃப் எடுக்க முடியல. டோட்டலாக ஹை நெக்கும் இந்த பேக் பார்டரையும் நம்ம எடுத்ததுனால மிடில் ஸ்லீவ் வச்சுட்டு, அந்த ஒரு சைட் பார்டரை பேக் நெக்குக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு, ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு, கேன்வாஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணிட்டு, அதுக்கடுத்து அந்த பார்டர் எடுத்து அயன் பண்ணி நம்ம இந்த மாதிரி வச்சுருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரண்ட்டில் அதே மாதிரி தான் பிரின்சஸ் கட்டில் அவங்களுக்கு ப்ளவுஸ் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருந்தேன். முன்னாடி வந்து வி நெக்கில் அவங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தேன். எல்லா பக்கமே ஹெம்மிங் தான் பண்ணியிருந்தேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். உங்களுக்கு தெரியுதா, ஏதாவது பிசுறோ அல்லது எந்த ஒரு கசகசப்புமே இல்லாமல் நல்லா நீட்டாக அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, ரேணுமா லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடியில் போய் டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் நான் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இன்றைக்கி விலாக் வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து இன்றைக்கி நைட்டு ஒரு 11 மணிக்கு மேலேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஈவினிங் வந்து பாபா பார்சல் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஏன்னா இது வந்து வீட்டுக்கு வரல. நான் கொஞ்சம் வெளியே போயிருந்ததுனால அக்கா கடையில் டெலிவரி கொடுக்க சொல்லியிருந்ததுனால பாபா போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, திருச்சியிலேருந்து வந்திருக்கு. நம்ம மென்மை ஃபேப்ரிக் இருக்குங்க இல்லையா, இன்ஸ்டாகிராமில் மென்மை ஃபேப்ரிக்னு சொல்லிட்டு ஒருத்தர் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே தான் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட அக்கா வந்து டைரெக்டாக நம்ம வீட்டு அட்ரஸ் கொடுத்தே சாரீ பர்ச்சேஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. அனுப்பிச்சிட்டு, உனக்கு இதுக்கு என்னென்ன மாடல் எப்படி ஸ்டிச் பண்ணால் நல்லா இருக்குமோ எல்லாமே உன்னோட சாய்ஸ்க்கே நான் விட்டுறேன்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 சாரீக்கு பக்கம் வந்திருந்தது. பார்த்திங்கன்னா, ஒரு 2 சாஃப்ட் சில்க் சாரீ மாதிரி வந்திருந்தது. அடுத்து வந்து ஒரு டிஷ்யூ சாரீ மாதிரி வந்திருந்தது. அடுத்து ஒரு வைலட் கலரில் வந்து ஒரு நார்மல் சாரீ ஒன்று வந்திருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. இதுக்கு என்ன ப்ளவுஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கங்க, என்ன மாதிரி பேட்டர்ன் ஸ்டிச் பண்ணுறீங்களோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். இதோட ஸ்டிச்சிங், அதாவது வந்து இதோட பேட்டர்ன் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். விலாக் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.